நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கௌஷிக் கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம்னா இது கேங்ஸ் ஃபைட்டர் கேம். இது வந்து பார்க்கட்லி ஒரு ஜிடிஎஃப்ஐ மாதிரி கேம் தான், ஆனால் ஜிடிஎஃப்ஐ இல்லை. ஸோ இந்த கேம் வந்து சும்மா ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் கைஸ். நம்ம இதில் வந்து நம்ம நிறைய கேங்லாம் முடிக்கணும், இந்த மிஷின்ஸ்லாம் முடிக்கணும், அந்த மாதிரி கேம் தான். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேர்ல்டில் நம்ம இன்னும் ஒரு 10 நிமிஷம் இது சும்மா ஒரு சுற்றிட்டு பண்ண சொல்கிறீங்க. சும்மா கேம் பிளே தான் இது வந்து, சும்மா ஸ்டோரி லைன்லாம் போகலை இந்த கேம் பிளேக்கு. அங்கே பாருங்கள், கேங் கூட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு எப்படா கொல்லணும், கேஜிடி எப்படா கொல்லணும். நம்மள்ட்ட ஏற்கனவே நிறைய கன் இப்போ வச்சு கொல்ல சாவுடா சாவுடா சாவுன்றேன் சாவுடா. இந்த கேம் பேர் என்னன்னு வச்சுக்கோங்க. இந்த கேம் பேர் என்னன்னா, நான் திரும்பி சொல்கிறேன், கேங்ஸ் ஃபைட்டர். ஐயோ, அப்புறம் வேறு ஒரு கேங்ஸ் ஃபைட்டர் தான் எனக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு பேரை மறந்து போச்சு. ஐயோ சரி, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வழக்கமாக பண்ணுறதான் போட்டு தாக்குறோம். தலைவரே என்ன நீங்கள் சரியில்லை இது. போலீஸு போலீஸ்காரன் போலீஸ்காரன் கைஸ், வா வா என்ன என்ன சாவுன்ற பொடிச்சுன்னு போடுவேன்டா. எவன்டா இது? நீயாடா பின்னாடி ஒன்று அடிக்கிறான். எவன்டா முதுகில் போய் குத்துறான் பாரு. ஹெட்ஷாட் அடிக்கிறான், ஒரே ஹெட்ஷாட்ரா. மிஷினில் எடுத்து அடிக்கிறான்டா. யாரா வேண்டே, நீ யாரா தம்பி? ஏன்டா டே அடி 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 ஷாட் ஹெட்ஷாட்ரா. ஹெட்ஷாட் வைக்கிறான் பார்த்தீங்களா? இப்படியே விட்டா நம்மளை சாவிச்சிருவாங்க. எஸ், யார்டா வண்டி பார்த்து போடா. வண்டியை தானடா கேட்டேன், ஏன்டா இப்படி போய் விழுந்து வாழ்றீங்களா? என்னடா எல்லாம் ஓடுறீங்க? ஸோ அப்போ வந்து என்னதுன்னா, அடுத்த கேங். இங்கே தான் நிற்கிறீங்களா தலைவரே? எங்கே வாங்க, எல்லாம் வாங்க. என்னடா அதுக்குள்ளே 4 ஸ்டாரு? அதுக்குள்ளே 4 ஸ்டார் கேஸ். போட்டு சுடுறான் சாவு போகிறேன். என்னடா ஏற்றுற தம்பி, விட்றா. மிஷின் பாஸ். நம்மளுக்கு 100 ரூபா வந்து, நான் பணக்காரன் கைஸ். நம்ம வந்து என்ன வேணால் வாங்கலாம் கைஸ். பார்த்தீங்களா? இப்போ வந்து என்னோட சட்டை இல்லாமல் கூட இருக்கலாமா? இப்படி கூட இருக்கா? சரி விடுங்க. நம்ம போய் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம போய் என்ன பண்ணுறது கைஸ்? இங்கே இந்த மிஷின் இல்லையே. அதாவது இதாங்க சொல்லிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், இந்த ஜோக்கர் மண்டையனுங்களை நாம் அடிக்கணும். இந்த சட்டை மட்டும்தான் கைஸ் நம்மள்கிட்ட இல்லை. இந்த மாஸ்க்கு வாங்க முடியல கைஸ் நம்மளால். ஏன் தெரியல. யாரா நீங்கள்? விடுங்கடா என்ன. ஷாட்கன் வந்து அவங்கள நேரத்துக்கு பொடிச்சுன்னு போட்டிருப்பேன். என்கிட்ட இல்லை, என்ன பண்ணுறது? ஷாட்கன் இல்லை. பின்னாடி எவனும் அடிக்கிறான். பின்னாடி எவனும் அடிக்கிறான்டா. படி ஜெயிச்சிட்டோம். ஸோ இந்த மிஷினையும் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். அடுத்த மிஷினுக்கு போகலாம். என்ன சொல்கிறீங்க? இங்கே பைக்கெலாம் இல்லை போல கைஸ். என்ன கைஸ் இது இப்படி இருக்குது? பைக் வேணும் கைஸ் எனக்கு. பைக்கில் ஏதோ ஒன்று கார் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறுத்துறா தம்பி, ஏன்டா டே? நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். என்னடா வண்டியிலேருந்து நீ அவன் இறங்கிட்டான். சரிவா போவோம். மிஸ்டர் போலீஸ், நான் இங்கே தான் ஒரு காரை ஹைஜாக் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க. சரி விடு. இங்கே அந்த மிஷின் இருக்குது. ஸ்டண்ட் பண்ணலாமா? நல்ல ஐடியா கைஸ். நம்ம ஸ்டண்ட் பண்ணலாம். என்ன சொல்கிறீங்க? ஒரு குட்டி ஸ்டண்ட் பண்ணலாம். இந்த கேம் வந்து எவ்வளோ எம்பிடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் எம்பி தான் இது. என்னது? ஐயோ எவ்வளோடா எம்பி எனக்கே மறந்து. ஒரு 185 எம்பி வரும். ஏற்றிக்கோங்க. ஆனால் நல்லா இருக்குது கைஸ் இந்த கேமு. ஆனால் ஸ்டோரி லைன் பெருசாக போகல. ஸ்டோரி லைன் போச்சுன்னா இந்த கேம்லேயே வச்சு நிறையா விளாட்லாம். நம்ம ஸ்டோரி லைன் பெருசாக போகல. சரிங்களா? அதனால் இந்த கேம் வச்சு அவ்வளோ விளையாட முடியாது. நம்ம ஓப்பன் வேர்ல்டு கேம்னாலே எனக்கு ஓப்பன் வேர்ல்டு கேம்னாலே நல்லா தான் இருக்கும். என்னென்னா அதில் ப்ராப்ளம் என்னென்னா, நெட்டு போட்டு விளையாடணும் சில கேம்லாம். எனக்கும் தெரியும் சில கேம்லாம் இது இல்லாமல், இந்த ரோப் ஹீரோ, அப்புறம் அந்த கம்பெனிலே நிறைய செஞ்சுருக்காங்க கேம், அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில், நாம் விளையாடலாம். என்ன சொல்கிறீங்க? இதே மாதிரி ஓப்பன் வேர்ல்டு கேம் தான் அதுவும்.
ஸோ இப்போ வந்து என்கிட்ட ராக்கெட் லான்ச்சர் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போதுமா ஒரே ஃபன்னு தான் இங்கே பாருங்க. ஓய் ஓய் வா 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 ஓய் ஓய் இந்த வண்டியை உடச்சி காட்டுங்க பாருங்க. ஓய் வண்டி ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணிட்டுருக்கேன் சுட்டுட்ருக்கேன் பாருங்க. சாவும் இந்த வண்டியை உடச்சிட்டேன். ஏய் அம்மா அடுத்து இப்போ இது புல்லட் வேணுமே இது என்னது ராக்கெட் லான்ச்சருக்கு இது போதும். தலைவர் நில்லுங்க. என்ன தலைவருக்கு ஏதோ ஆச்சு போல. இப்போ அடி வாங்கணுமா என்கிட்ட? வாங்க வாங்க அடி வாங்க வாங்க. பாருங்க ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாக என்னன்னா ஃபுல்லாக முடிக்கிறோம். இது ஃபுல்லாக அடித்து நொறுக்கிறோம். அந்த மாதிரி தான் என்ன சொல்கிறீங்க ஃபுல்லாக முடிக்கிறோம். பார்த்தீங்களா எப்படி அடி வாங்குறேனுங்க நம்ம பக்கத்துலேயே. வாங்கடா அந்த அடி வாங்குங்கடா. சூப்பரான ஒரு அடிடா உங்களுக்குலாம். ஹெட்செட் போடலாங்க கரெக்டாக அப்படியே ஹெட்ஷாட். அப்படியே தம்பி ஹெட்ஷாட் ஹெட்ஷாட் ஹெட்ஷாட். ஓரம் பண்ணிட்டு இருக்காங்கடா இவனுங்க. இவனுங்க ஓர சுட்டுட்டு இருக்காங்க. ஏதாச்சும் கவர் ஓட்டு போடா எங்கேயாச்சும். என்னடா இத்தனோன்னு மெடிசன்ஸாக இருக்குது. இப்போ எங்கடா போய் கவர் எடுப்பேன்? ஃபஸ்ட்டு இங்கேருந்து தப்பிச்சாகணும். இப்போ கவர் எடுக்கிறதுக்கு இடம் தப்பி இருறா. கவர் எடுக்கிறதுக்கு ஒரு இடத்த பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கவர் எடுக்கிறதுக்கு இடம் வேணும். அங்கேருந்து உங்களை சொல்கிறேன்டா வந்து. போச்சு போ. இங்கேயும் உடச்சிக்கிச்சா கட்டிக்கிச்சு போ. இது ஓகே. இங்கே கவர் எடுத்துக்கோ. இங்கே வாடா. இங்கே கவர் எடுக்கிறேன்டா. இப்போ வாடா. இப்போ வாங்கடா வாங்கடா. அங்கேருந்து வாங்கடா. இங்கே கவர் எடுக்கிறேன்டா. வாங்க இப்போ வாங்க. என்னடா சடனாக எப்படி ஸ்பான் ஆச்சுங்க? என்ன ஸ்பான் ஆகுது மேன்? ஸ்பான் ஆகக்கூடாது. நீங்கள் ஓட்டிட்டு வரணும் மேன். ஸ்டோரி போல் இருந்தாலும் நம்மளுக்கு உற்சாகமாக இருக்குது. சுடு. இந்த கேம் கம்பெனி பேர் என்னன்னா ஸ்டார் பிளே டிசி. ஸோ இந்த கேமில் வந்து நீங்கள் வந்து இந்த கேம் ஒரு கேம் தயாரிச்சுக்குங்க. அது வந்து ஒரு ஸ்பைடர்மேன் கேம், ஸ்பைடர் ஃபைட்டர் 3. ஸோ அந்த கேம் வேணும்னா சொல்லுங்கள், நம்ம வந்து போடலாம். ஆனால் போடலாம் ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம சொன்னோம்ல இது என்னது அதான் ரோப்ளாக்ஸ் அந்த பார்ட் 3 போடுவோன்னு. அந்த பார்ட் 3 இன்னும் கூடிய சீக்கிரத்துலேயே வந்துடும். கவலையப்படாதீங்க. அப்புறம் இந்த கேம் பாருங்கள் சொல்ல ஒரு நல்ல கேம். சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஸ்டோரி இல்லை இருந்தாலும் ஒரு நல்ல ஓப்பன் வேர்ல்டு கேம் தான் இது. ஸோ இது அவ்வளோவா பெருசாக ஸ்டோரி இல்லைனாலும் ஏதோ இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எடுத்து போகலாம். அடுத்து நடிக்கிறேன்டா இந்தாண்ட வரப்பட படம். ஓய் மிஸ்டர் என்ன பயந்து ஓடுறீங்க? வாங்க வாங்க. என்ன பயந்து ஓடுறீங்க? அது சரியில்லை. பயந்து ஓடக்கூடாது. வாங்க நேரடியாக வந்து சமாளிக்கணும். வாங்க வாங்க. ஏதோ கேங் ஃபைட் நடக்குதாங்க. போய் அடிக்கிறேன். ஏகே எடுத்து அடிக்குமா? AK-47டா. இருறா. அட இந்த கார் வந்து என்ன போட்டு எடை ஒரே அடி. ஐயோ எனக்கே ஹெல்த் போயிடுச்சு. ஹெல்த் ஏற்றிட்டு வரலாங்க. இப்போ அதுக்காக தான் நான் அந்த கீழ் வீடு இருந்தேன். எங்கடா போச்சு போ. எவனா சுட்டு தான் எடுக்கணும் அந்த வீட்டை. போ அப்படி ஓய் இல்லா என்னடா ஓய் அடிச்சுக்கோமா அப்படி. ஸோ அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஹியூரிக்கன் வச்சு விளையாட போகிறோம். என்னதுன்னா அந்த சூறாவளி வந்து ஓடி போய் இந்த சூறாவளி இருந்தால் என்ன நம்பி ஓடுறீங்க? என்ன அடிப்பியா? என்ன அடி? அது பார்த்தீங்கன்னா நம்மளை பயப்படுறான். இதுவே நாமளை போய் அடித்தா நம்மளை அடிப்பாங்க. இதுவே நாமளை போய் அடித்தா நம்மளை அடிப்பான். ஐயோ எஸ்கேப் ஃப்ரம் த ஹியூரிக்கன். பார்த்துக்கலாம் வாங்க. நாம் எஸ்கேப் ஆகிடலாம். என்ன சொல்கிறீங்க? ஆனால் இது பார்த்து பண்ணுங்க. இது நார்மலான லெவலுங்க. ஹியூரிக்கன் நம்ம பின்னாடியே துரத்தும். அதை ஞாபகம் வச்சுட்டு போங்க எல்லாம். ஓய் 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 ஓய். இந்த கார் கண்ட்ரோல்ஸ் வேறு லைட்டாக தொட்டாலும் நவுடுங்க. இப்படி நவுடுது.
ஓகே போங்க போங்க. எஸ் ஜெயிச்சிட்டோம். இதில் ஒரு ஃபன்னியான விஷயம் இருக்குது. அது என்னென்னா கோழி சண்டை. ஓகேங்களா? பாருங்க அந்த கோழி சண்டை நம்ம கலந்து இப்போ நாம் கோழியாக மாட்டிடும் பாருங்க. அதுதாங்க சிரிப்பாக இருக்கும். நான் ஒரு கோழியாக மாறிட்டேன். ஏதோ அந்த சைடில் இருக்குல்ல நம்ம நாட்டு கோழி மாதிரி இருக்குல்ல, ஸோ அதான் நான். இந்த சைடு வந்து கெமிக்கல்லாம் பூசி ஒரு கோழி இருக்குல்ல, அதுதான் வந்து அந்த கோழி. நம்ம நாட்டு கோழினா சும்மா வடா அட்டி போடு. நம்ம நாட்டு கோழினா சும்மா வடா அடி நொறுக்குண்டா. எங்க நாட்டு கோழிடா டே. நாங்கள் தான்டா வின்னரு. யாருக்கிட்ட இதில் ஒரு 100 ரூபா சம்பாரிச்சிட்டோம். நம்ம இதில் ஒரு கோல் வச்சுருக்கோங்க. இப்போ இந்த காசை நான் 10,000 ரூபா முடிச்சு ஐயோ இந்த 10,000 ரூபா மாற்ற போகிறேன். ஸோ அதுக்காக தான் இவ்வளோத்தையும் பண்ணுறேன். ஸோ ஒரு 10,000 ரூபா கோல் அந்த மாதிரி இல்லை, கன்ஃபார்மாக பண்ணல. சும்மா இப்போ இந்த கேம் விளையாடுறதுனால 10,000 ரூபா கண்டிப்பாக இது கேம் இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே 10,000 ரூபா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறது தான். அதுக்காகவே 10,000க்காகவே ரொம்ப நீளமான இந்த வீடியோ. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் 10,000 எடுத்துடலாம். அவ்வளே வேணாம். என்ன அதுக்கு மெயினான விஷயமே இந்த மிஷின்ஸ் எல்லாம் பண்ணணும். அதுக்கு என்ன காசு கொடுக்கலாம். காசு கொடுக்குறானே சொல்லிட்டாங்க. சுடுறா சுடுறோம். அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஹியூரிக்கன் கிட்ட ஓட போகிறோம். அதில் ஒரு இங்கேயே ஏதோ இது இருக்குது. இந்த அதுவும் இருக்குது. கிங்கு மாதிரி ஏதோ இந்த க்ரௌன் இருக்கும்ல, கிங் தலையில் போடுற இது அது இருக்கு. என்னது புரிஞ்சிடுச்சு. ஏதோ இதில் வந்து நம்ம எது பிடிக்கிறோமோ அதோ அதானே. ஓ அதானே. ஏன்டாடி அது போய் அடுத்துட்டா அடுத்து போடுறா. பிடிக்கவே விடக்கூடாதுடா. அவன் பிடிச்சி விடக்கூடாதுடா. அவன் தானே ஐயோ நான் இதில் அவுட் ஆகிடுவேனே அதிகமாக பார்த்துட்டேன். உங்களெல்லாம் விடவே மாட்டேன்டா. இருங்க நான் அவங்க பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோ. நம்ம இங்கே வந்துடலாம். இங்கே தான் அடிச்சு வரும்ல. எஸ் நாம் தான் ஜெயிச்சோம். பார்த்தீங்களா நம்ம ஜெயிச்சிட்டோம். இனிமேல் ஒரு சந்தோஷம் தான். நாம் தாண்டா கிங்கு. நான் தாண்டா கிங்கு. என்னடா என்ன நான் தாண்டா கிங்கு. எங்கடா ஓடுறேன் எங்கடா ஓடுறேன். கிங்குக்கு மரியாதை கொடுத்து காசு கொடுத்தா ஏன்டா. உங்களெல்லாம் கொழுப்பா இருக்குண்டா. கொழுப்பு உங்களுக்கு அவ்வளோ கொழுப்பாடா. ஸோ அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒன்றும் இல்லை கைஸ். எஸ்கே பார்க்குறோம் கைஸ். நம்ம அவ்வளோதான் மெயினான விஷயமே. போகிறோம் இப்போ வந்து உள்ளே போகிறோம். அடுத்து இப்போ வந்து உள்ளே போய் வேலையை காட்டுறோம். இதுவும் ஷூட்டிங் இதான். கில் எனிமீஸ். இப்போ கைஸ் இப்போ என்ன இருக்குன்னா இங்கே எதுவும் சுற்றி ஏதோ இருக்குது. சுற்றி அந்த எனிமீஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எனிமீஸ் இவனுங்க இல்லை வேறு இவனுங்க. கில் எனிமீஸ்னு கழிச்சுக்கோங்க. எங்கேயோ கேங்கெல்லாம் இருக்குது. பெரிய கேங். எங்கேயோ கேங் இருக்காங்க. கில் எனிமீஸ்னு காட்டுது. எனக்கு காட்டலாமா? ஒரு வேளை இவனுங்களை சொல்லுதா? இவங்களாம் கில் எனிமீஸ்னு காட்டுதா? இல்லையே. பார்த்துட்டேன். அங்கே நிற்கிறாங்க பாருங்க. உள்ளே போய் போடுறோம். என்னடா ஐயோ சாவரத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு விட்றா. புல்லட் வேற. ஷார்ட் கின் வச்சு அடிச்சிடலாம் வேணுங்களா? உங்கடா எல்லாருக்கும் ஷார்ட் கின் அந்த அடி வரும். அடுத்து உனக்கும் அடி உண்டா? அடி வேணும்னா அடி வாங்கிக்கோங்க. எல்லாத்துக்குமே அடி ஃப்ரீ. அடி ஃப்ரீ. ஆடி தள்ளுபடியில் உள்ள அடி ஃப்ரீ. ஓகே அடி வாங்குங்கடா. எல்லாம் வேணிக்கும் வந்து ஏன்டா வேணிக்கும் வந்து அடி வாங்குறீங்க. ஸோ கைஸ் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. பாய் கைஸ். நம்ம இந்த அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோ கண்டிப்பாக ரோப்ளாக்ஸாக தான் இருக்க போகுது. வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பாய் கைஸ். பாய். இந்த கேங் வார் அப்படியே தான் இருக்கும். ஸோ பாய் கைஸ். பாய். அடுத்த மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்பேன்னு நம்புகிறேன். ஸோ பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ். பாய்.
பாய்.